Welcome to everyone. Today we have discussed about cost sheet or statement of cost. Already I have sent the material. ஏற்கனவே இந்த மெட்டீரியலை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நோட்டில் காப்பி பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 ப்ராப்ளம் காப்பி பண்ண சொன்னேன். சரியா? ஸோ அதோட சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்டு ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன். எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். இன்ட்ரடக்ஷன். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் are necessary to have a proper classification and analysis of total cost. So elements of cost அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உட்கூறுகள், காஸ்ட்டோட உட்கூறுகள். So it is very necessary for classifications of total cost. Total cost classify பண்ணும்போது, analyze பண்ணும்போது elements is very important. Thus elements of cost provide the management with necessary information for proper control and management action. இந்த எலமெண்ட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ப்ராப்பர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது என்ன செய்யும் அப்படின்னா டெசிஷன் பர்பஸுக்கு எலமெண்ட்ஸ் காஸ்ட் எலமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் திஸ் பர்பஸ் டோட்டல் காஸ்ட் இஸ் அனலைஸ்ட் பை த எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் காஸ்ட். அப்போ இந்த பர்பஸில் காஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறோம். தட் இஸ் என்னென்ன காஸ்ட் அப்படின்னா நேச்சரை பேஸ் பண்ணி எலமெண்ட்ஸை கொண்டு வரோம். மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 டைப்பாக கொண்டு வரோம். ஸோ த வேரியஸ் காஸ்ட் எலமெண்ட்ஸை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா சார்ட்டை பாரு. எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டு தட் இஸ் மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். தட் இஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெட்டீரியலை 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும், டைரக்ட் லேபர் அண்ட் இன்டைரக்ட் லேபர். அதே மாதிரி மெட்டீரியலில் 2 மெட்டீரியல், டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல். அதே மாதிரி லேபரில் 2, டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர். தென் அதர் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா டைரக்டும் இருக்குது, இன்டைரக்டும் இருக்குது. தென் தட் இஸ் எ லேபர். இன்டைரக்டில் பொறுத்தளவில் என்ன இருக்குது அப்படின்னா ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ ஓவர் ஹெட் அப்படிங்கிறது மேற்செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல், லேபர் போக மீதி ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா ஓவர் ஹெட்ஸ்குள்ளே வந்துடுது. இந்த ஓவர் ஹெட்ஸை பொறுத்தளவு 4 டைப் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட், செல்லிங் ஓவர் ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஸோ 4 டைப் ஆஃப் ஓவர் ஹெட்ஸு: ப்ரொடக்ஷன் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட், செல்லிங் ஓவர் ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். By grouping of the above elements of cost, the following division of cost are obtained. ஸோ மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சம் ஆஃப் த டிவிஷனை கால்குலேட் பண்ணுறோம் நம்ம அந்த காஸ்ட் ஷீட் மூலமாக. அது என்னென்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா காஸ்ட் ஷீட்டில் ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ப்ரைம் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த 3 ஆட் பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். தென் செகண்டு ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ப்ரைம் காஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒர்க் காஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, தென் த கண்டினியூவேஷன். 3வது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். தென் ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட எதை ஆட் பண்ணிடணும் அப்படின்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். தென் த 4th ஒன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் டோட்டல் காஸ்ட். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிரும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் டோட்டல் காஸ்ட்டு கிடைக்கும். ஸோ தட் இஸ் நம்ம என்னெல்லாம் அந்த காஸ்ட் ஷீட்டில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ப்ரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி காஸ்ட்டு ஆர் ஒர்க் காஸ்ட்டு, தென் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், தென் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி 4 விஷயம் கண்டுபிடிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக மெட்டீரியல் காஸ்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் அப்படிங்கிறது நான் உள்ள விஷயத்தெல்லாம் ஒரு ஜென்ரலாக எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வேணும். அந்த மெட்டீரியல்ஸ் டைரக்ட் மெட்டீரியலாகவும் இருக்கலாம், இன்டைரக்ட் மெட்டீரியலாகவும் இருக்கலாம். டைரக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது தட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட பார்ட்டு தான் தட் இஸ் டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் சுகர் கேனுக்கு தேவையானது, காட்டன்,
ஆயில் சீட்ஸு, வுட்ஸு இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன செய்வோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறோம். தட் இஸ் டைரக்ட் மெட்டீரியல். தென் இன்டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னா indirect material cost other than direct material cost are known as indirect material. டைரக்ட் மெட்டீரியல் போக மீதி இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே என்ன சொல்கிறோம் இன்டைரக்ட் மெட்டீரியல்னு சொல்கிறோம். ஸோ இன்டைரக்ட் மெட்டீரியலை கண்டிப்பாக இதுதான் இன்டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டுக்கு அல்லது ஒரு காஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் த ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக என்ன செய்யும் அப்படின்னா இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில், லூப்ரிகேட்டிங் ஆயில், கன்சியூமபிள் ஸ்டோர்ஸு, ஃபியூலு, டிசைன், லே அவுட்டு இது எல்லாமே ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள். தட் இஸ் இன்டைரக்ட் மெட்டீரியல். அப்போ மெட்டீரியலில் ரெண்டு, ஒன்று டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல். த நெக்ஸ்ட் லேபர் காஸ்ட். லேபரை பொறுத்தவரையும் ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ரைமரி ஃபேக்டர் என்ன அப்படின்னா எப்படி மெட்டீரியல் தேவையோ அதே மாதிரி லேபரும் கண்டிப்பாக தேவைப்படுது. ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி இன்வால்வ்டு. ஒரு லேபரை பொறுத்தவரை ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ இன்வால்வ் ஆகிறான். த பேமெண்ட் ஆஃப் ரெமுனரேஷன் ஆஃப் வேஜஸ் இஸ் மேட் ஃபார் தயர் எஃபர்ட்ஸ். ஸோ அவனோட பேமெண்ட்டு அவனுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் ஆர் அவனோட எஃபர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் ரெமுனரேஷன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். த லேபர் காஸ்ட் ஆர் குரூப்டு இன்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். எப்படி மெட்டீரியலை ரெண்டாக டைரக்ட் மெட்டீரியல் இன்டைரக்ட் மெட்டீரியல் பிரித்தானோ அதே மாதிரி லேபரையும் ரெண்டாக பிரிக்கிறான், டைரக்ட் லேபர் அண்ட் இன்டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்லி. டைரக்ட் லேபர் காஸ்ட் ஆர் டைரக்ட் வேஜஸ் ரெஃபர் டு தோஸ் ஸ்பெசிஃபிக்கலி இன்கர்ட் ஃபார் ஆர் கேன் ரெடிலி சார்ஜ் டு ஐடென்டிஃபைட் வித் எ ஸ்பெசிஃபிக் ஜாப். தென் கான்ட்ராக்ட், ஒர்க் ஆர்டர் ஆர் எனி அதர் group unit of cost are termed as direct labor cost. அப்போ லேபர் காஸ்ட்டை என்ன செய்கிறோம் அப்படின்னா பிரிக்கிறோம். தட் இஸ் லேபர் காஸ்ட். இன்டைரக்ட் லேபர் இல்லை டைரக்ட் லேபர். அப்போ டைரக்டாக ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஆகக்கூடிய செலவுகள் டைரக்ட் லேபர். தட் இஸ் வேஜஸ் ஃபார் சூப்பர்விஷன், 4 month சேலரி, லேபர் கொடுக்கக்கூடிய ஆக்சுவல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ராடக்ட்டு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அந்த 8 மணி நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய லேபர் காஸ்ட்டு இது எல்லாமே டைரக்ட் லேபர். ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய லேபர் கொடுக்கறது டைரக்ட் லேபர். இன்டைரக்ட் லேபர் அப்படிங்கிறது இட் இஸ் ஒர்க் இன் ஜென்ரல் நடக்கக்கூடிய ஒர்க்கு. இந்த ஒர்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி இன்டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் லைஸ் இன் ஃபேக்ட் தட் வேரஸ் டைரக்ட் லேபர் கேன் பி ஐடென்டிஃபைட் வித் அண்ட் சார்ஜ் டு த ஜாப். டைரக்ட் லேபரை பொறுத்தவரை ஒரு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், சார்ஜ் பண்ண முடியும். அதே ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இன்டைரக்ட் லேபர் இவ்வளோ தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தட் இஸ் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்வைசர் சேலரி, ஸ்டோர் கீப்பர் சேலரி, மெயின்டெனன்ஸ் லேபர். இப்போ சூப்பர்வைசர் அப்படின்னா என்ன செய்வார் அப்படின்னா கண்காணிக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை ஒர்க்குக்குமே சூப்பர்வைஸ் பண்ணுறான். அப்போது இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கான், இந்த யூனிட்டுக்கு மட்டும் எவ்வளோ செலவாயிருக்கு சூப்பர்வைசருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. தட் இஸ் இன்டைரக்ட் லேபர். அப்போ லேபர் காஸ்ட்டை பொறுத்தவரை 2 டைப்பாக பிரிக்கிறான், டைரக்ட் லேபர் காஸ்ட், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட். தென் எக்ஸ்பென்சஸை பொறுத்தவரை ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் த அதர் மெட்டீரியல் லேபர் தட் ஆர் இன்கர்ட் ஃபார் எ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ். மெட்டீரியல் லேபர் தவிர மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸும் அதர் எக்ஸ்பென்சஸுக்குள்ளே கொண்டு வந்துடும். தட் இஸ் த ஐசிஎம்ஏ டிஃபைன்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. த காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடட் டு அன் அண்டர்டேக்கிங் அண்ட் அதர் நோஷனல் காஸ்ட் ஆஃப் த யூஸ் ஆஃப் ஓன்ட் அசெட்ஸ். எக்ஸ்பென்சஸ் ஆர் ஃபர்தர் குரூப்டு இன்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. தட் இஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி பிரித்த மாதிரி தான் மெட்டீரியலும் லேபரும் பிரித்த மாதிரி இங்கே எக்ஸ்பென்சஸையும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது டைரக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு யூனிட்டுக்கு ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணும்போது ஒரு யூனிட்டுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது டைரக்டாக அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண முடியும். தட் இஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ராயல்ட்டி ஆன் ப்ராடக்ட்டு, டூலு, காஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் பேட்டர்ன், இது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். தென் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக செலவு பண்ணக்கூடியது இன்டைரக்ட் மெட்டீரியல் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர். இது எல்லாமே வி ஷுட் நாட் ஐடென்டிஃபைட். ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் வாடகை அல்லது பவரு, லைட்டிங், ரிப்பேர்ஸு, டெலிஃபோனு இதெல்லாம் இவ்வளோ தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ தான் வாடகை இருக்கும், இவ்வளோ தான் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தட் இஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ்பென்சஸையும் ரெண்டாக பிரிக்கிறோம். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ் மூணுலேயுமே டைரக்ட் இருக்குது, இன்டைரக்ட் இருக்குது. ஓகே, then the continuation is overheads. All indirect material costs, indirect labor costs, indirect expenses are termed as overheads. எல்லா indirect material, indirect labor, indirect expenses எல்லாமே என்னதான் overheads அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Overheads may also classified into 4 types. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா முந்தின ஸ்லைடில் நம்ம முந்தின இதில் பார்த்தோம். ஸோ ஓவர்ஹெட்ஸை 4ஆக பிரிக்கிறான். ஒன்று ப்ரொடக்ஷன் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்னு கூட சொல்லலாம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் இன்க்ளூட்ஸ், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் வேஜஸ் which are incurred in the ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டுக்குள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி பில்டிங், ரிப்பேர்ஸு, டிப்ரிசியேஷன், வேஜஸ் ஆன் டைரக்ட் ஒர்க்கர்ஸ், இன்டைரக்ட் ஒர்க்கர்ஸ் இது எல்லாமே ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டுக்குள்ளே வந்துடும். தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்டுக்குள்ளே வந்துடும். தென் செகண்ட் ஓவர்ஹெட் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் இஸ் த இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் incurred in formulating the policies. ஸோ பாலிசிஸ் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு உண்டான செலவுகள் தட் இஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சராக தான் இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஆப்ரேஷன் ஆஃப் அண்ட் அண்டர்டேக்கிங். இந்த பிளானிங், அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்கு உண்டான ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டில் வந்துடும். ஆல் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் லைக் ரெண்ட், ஸ்டாஃப் சேலரிஸ், போஸ்டேஜ், டெலகிராம், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்டாஃப் சேலரி கொடுக்கறது, போஸ்டேஜ் அனுப்புறது, டெலகிராம் கொடுக்கறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்டுக்குள்ளே வந்துடும். த நெக்ஸ்ட்டு செல்லிங் ஓவர்ஹெட். செல்லிங் ஓவர்ஹெட் அப்படிங்கிறது விற்பனை மேற்செலவுகள். இட் இஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். எல்லா ஓவர்ஹெட்டுமே என்ன தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். விச் ஆர் இன்கர்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் சேல்ஸ், ஸ்டிமுலேட்டிங் டிமாண்ட், செக்யூரிங் ஆர்டர் அண்ட் ரிலேட்டிங் கஸ்டமர், ரீட்டைனிங் கஸ்டமர். அப்போது எதுக்காக செல்லிங் ஓவர்ஹெட் அப்படின்னா சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா செல்லிங் ஓவர்ஹெட்டை கொண்டு வரோம். ஸ்டிமுலேட்டிங் டிமாண்டை க்ரியேட் பண்ணுறோம், மோட்டிவேட் பண்ணுறோம். ஆர்டர்ஸை செக்யூர் பண்ணுறதுக்கு, கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செலவு தட் இஸ் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை செலவுகளும் என்ன தான் செல்லிங் ஓவர்ஹெட்டுக்குள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட்டு, சேல்ஸ்மேன் கமிஷன், சேலரிஸ் ஆஃப் சேல்ஸ்மேன் இது எல்லாமே செல்லிங் ஓவர்ஹெட்டுக்குள்ளே வந்துடும். தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். லாஸ்ட் ஓவர்ஹெட் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். These costs are incurred from the time the product is packed until the reaches in destination. ஒரு ப்ராடக்ட்டு கஸ்டமர்கிட்ட போய் சேர்றதுக்கு உண்டான செலவுகள் தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பேக்கிங் சார்ஜஸ் இது எல்லாமே என்ன சொல்கிறோம் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஏர் ஹவுசிங், காஸ்ட் ஆஃப் பேக்கேஜிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். பேக்கேஜிங் காஸ்ட்டு, குடோன் காஸ்ட்டு இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டுக்குள்ளே வந்துடும். திஸ் ஆர் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் ஷீட். த நெக்ஸ்ட் காஸ்ட் ஷீட் அப்படின்னா என்ன? இட் இஸ் ப்ராப்ளம் ஓரியன்டட். தட் இஸ் அ ப்ராப்ளம் காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறதான். ஸோ காஸ்ட் ஷீட் அப்படின்னா என்ன மீனிங் பாரு. காஸ்ட் ஷீட் ஆர் ஏ காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். காஸ்ட் ஷீட்னு சொல்லலாம் அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை மாதிரி தான் இருக்கும் அது. It is a document which provides the assembly of the estimated detailed elements of cost in respect of the cost center or cost unit. ஒரு detailed elements இருக்கும். It should be provide assembly for document. ஒரு document formatல இருக்கும். The analysis for the different elements of cost of product is shown in the form of a statement called cost sheet. அப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான், அதை அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா காஸ்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த ஸ்டேட்மெண்ட் சம்மரைஸ்
the cost of manufacturing particular list of product and discloses for a particular period. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்டை பேஸ் பண்ணியிருக்கும் பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும். ஸோ இதில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம். காஸ்ட் ஷீட்டில் ப்ரைம் காஸ்ட்டு, ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஷீட்டை பொறுத்தவரை என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. It provides for the presentation of the total cost on the basis of logical classification. ஸோ காஸ்ட் ஷீட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் என்ன, லாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் எப்படிலாம் அதை என்ன பேசிஸில் அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். தென் காஸ்ட் ஷீட் ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட் பெர் யூனிட் டோட்டல் காஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஷீட் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு காஸ்ட் பெர் யூனிட் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் டோட்டல் காஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டோட்டல் காஸ்ட்லேருந்து பெர் யூனிட் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் தேர்டு அசிஸ்ட் இன் ஃபிக்ஸிங் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் ஃபெசிலிட்டேட் எஃபெக்டிவ் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் காஸ்ட் கம்பேரிசன். காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் காஸ்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கும் இது எஃபெக்டிவ் ஃபெசிலிட்டேஷனாக இருக்கும். If discloses operationally efficiency and inefficiency to the management taking corrective action. ஸோ என்ன ஆக்ஷன்ஸ் இன்எஃபிஷியன்சியாக இருக்குது அதை எப்படி எஃபிஷியன்சியாக மாற்றுறது, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியாக, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காஸ்ட் ஷீட்டு. தென் எனேபிள்ஸ் த மேனேஜ்மெண்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஸ்ட் எஸ்டிமேட் டு டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன் அண்ட் டெண்டர் எனேபிள் ஆக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் காஸ்ட் எஸ்டிமேஷன் கொடுக்கறதுக்கும் காஸ்ட் ஷீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஷீட். தென் ஸ்பெசிமென் ஆஃப் காஸ்ட் ஷீட் ஆல்ரெடி நான் உங்களை நோட்டில் இதை எழுத சொல்லியிருந்தேன். ஸோ எழுதிக்கோ. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம் ஓரியன்ட். இதை வச்சு தான் ப்ராப்ளமே போட போகிறோம். ஸோ காஸ்ட் ஷீட், ஸ்பெசிமென் ஃபார்ம் ஆஃப் காஸ்ட் ஷீட் ஃபார் த பீரியட் உனக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருப்பாங்க. பீரியட் என்ன பீரியட் அப்படின்னு சொல்லி அதை காஸ்ட் ஷீட் ஃபார் த பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் 31 March 2006 அப்படிங்கிற ஏதோ ஒரு டேட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை ஹெட்டிங்கில் எழுதிக்கோ. காலம் எத்தனை காலம் போடணும் அப்படின்னா 3 காலம் போடணும். ஒன்று பர்டிகுலர்ஸ், டோட்டல் காஸ்ட்டு. இந்த காஸ்ட்டு பெர் யூனிட்டை எங்கே போட்டுக்கலாம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட்டு போடலாம். சரியா? காஸ்ட்டு பெர் யூனிட் கண்டுபிடிக்கும் போது மட்டும் காஸ்ட்டு பெர் யூனிட் போடலாம், இல்லைனா அமௌண்ட்டு காலம் 2 போட்டுக்கோ. சரியா? ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், பர்ச்சேசஸ், கேரேஜ், இன்வர்ட்ஸ். இந்த 3 இன்னர் காலத்தில் போடணும். இது காஸ்ட்டு பெர் யூனிட்டில் இந்த காலம் திரும்பவும் சொல்கிறேன், 2மே அமௌண்ட்டு காலம் தான். சப்போஸ் உன் கணக்கில் காஸ்ட்டு பெர் யூனிட் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தால் மட்டும் இன்னொரு காலம் போடணும். அமௌண்ட்டு காலத்துக்கு 3 காலம் போடணும். அந்த காலம் இந்த 2 அமௌண்ட்டு காலத்துக்கும் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸுக்கு அடுத்து காஸ்ட்டு பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி காட்டிக்கலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெசிமெனை பொறுத்தவரை காஸ்ட்டு பெர் யூனிட் உனக்கு தேவையில்லை. ஸோ டைரக்ட் மெட்டீரியலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், பர்ச்சேஸு, கேரேஜ், இன்வர்ட்ஸ் 3ஐயும் இன்னர் காலத்தில் போட்டுக்கோ. கூட்டி அந்த அமௌண்ட்டோட எதை லெஸ் பண்ணு அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலை லெஸ் பண்ணிவிட்டு அது கூட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு ஆட் பண்ணுறோம். டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் வேஜஸ், இந்த மாதிரி டைரக்டாக ஆகக்கூடிய அத்தனை செலவுகளையும் என்ன செய்ய அப்படின்னா இதோட ஆட் பண்ணிக்கும். இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஐட்டம் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். சரியா? இதுதான் நமக்கு கண்டுபிடிச்சக்கூடிய ஃபஸ்ட் ஐட்டம். ஸோ ப்ரைம் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம். தென் ப்ரைம் காஸ்ட்டோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரைம் காஸ்ட் அமௌண்ட்டை நீ அவுட்டர் காலத்துக்கு கொண்டு போயிடலாம். தென் ப்ரைம் காஸ்ட்டோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸை கண்டுபிடிக்கணும். அது உனக்கு கணக்கிலே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, நீ ஸ்ப்ளிட் பண்ணி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எந்தெந்த ஹெட்டுக்குள்ளே வரும், இது ஒர்க் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், ஃபேக்ட்ரி ரெண்ட் அண்ட் ரேட்ஸு, ஃபேக்ட்ரி லைட்டிங் அண்ட் ஹீட்டிங், பவர் அண்ட் ஃபியூல், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், கிளீனிங், ட்ராயிங் ஆஃப் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், depreciation ஆஃப் ஃபேக்ட்ரி பிளான்ட்டு, ஃபேக்ட்ரி ஸ்டேஷ்னரி, இன்சூரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி. ஸோ இது எல்லாமே ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டுக்குள்ளே போடணும். அது என்ன கணக்கில் உனக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வா. அத்தனை ஐட்டமும் இருக்குமான்னு கேட்டால் அவ்வளோவும் இருக்காது. என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டுக்குள்ளே என்ன ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸோ அதை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வா.
எடுத்துகிட்டு வந்து இன்னர் காலம் போட்டு அவுட்டர் காலம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஃபேக்ட்ரி ஒர்க் மேனேஜர் சேலரி, அதர் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். அதோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே முழுமை பெறாமல் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணணும். தென் எதை கழிக்கணும் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும், கழிச்சிடணும். கழிச்சிட்டா வரக்கூடிய ஐட்டம், வரக்கூடிய அமௌண்ட்டு என்ன அப்படின்னா ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு ப்ளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா என்ன கிடச்சிரும், ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். சரியா? தென் ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணணும். ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இன்னர் காலம் போட்டு அவுட்டர் காலம் போட்டுப்போம். சரியா? ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டை பொறுத்தவரை என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஸ்பெசிமன் ஃபார்மேட் தான். ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸு, ஆஃபீஸ் சேலரி, லைட்டிங் அண்ட் ஹீட்டிங், ஆஃபீஸ் ஸ்டேஷனரி, ஆஃபீஸ் இன்சூரன்ஸ், போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம், ஆஃபீஸ் கிளீனிங், லீகல் சார்ஜஸ், டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அண்ட் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் பில்டிங்ஸ், ஆடிட் ஃபீஸு, பேங்க் சார்ஜஸ் அண்ட் கமிஷன். இது எல்லாமே ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இங்கே வரும். இதை ஃபுல்லாக இன்னர் காலம் போட்டு அவுட்டர் காலம் வந்துடும். தட் இஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணணும். தட் இஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் இங்கே ஸ்டாக் இருக்கும். ஸோ அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங்கை ஆட் பண்ணணும். க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை லெஸ் பண்ணிக்கணும். ஸோ லெஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை லெஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா என்ன கிடச்சிரும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடச்சிரும். சரியா? ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணணும். சேல்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணுறோம். அதாவது ஷோரூமு, ரெண்ட் ரேட்ஸு, சேல்ஸ்மேன் சேலரி, சேல்ஸ்மேன் கமிஷன், சேல்ஸ் ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸு, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேல்ஸ்மேன், வேர் ஹவுஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், வேர் ஹவுஸ் ஸ்டாஃப் சேலரிஸ், கேரேஜ் அவுட்வர்ட், சேல்ஸ் மேனேஜர் சேலரி, ரிப்பேர்ஸ், டிப்ரிசியேஷன் ஆஃப் டெலிவரி வேன். ஸோ இது எல்லாமே சேல்ஸ் சம்மந்தப்பட்டது. டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் இன்னர் காலம் போட்டு அவுட்டர் காலம் கூட்டிட்டோம் அப்படின்னா அதில் சாம்பிள், ஃப்ரீ கிஃப்ட்ஸு, பேட் அப்ஸு, டெப்ட் கலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றது. அதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். சரியா? தென் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு சம் ப்ராப்ளம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உனக்கு சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸை போட்டுட்டு ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் சேல்ஸ் போட்டுக்கோ. சேல்ஸ் அமௌண்ட் அவங்க கணக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த சேல்ஸ் அமௌண்ட்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிச்சிட்டேன்னா என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்கும். அப்போது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் உனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்க மாட்டாங்க, சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் சேல்ஸ்னு போட்டு சேல்ஸ் அமௌண்ட்டு காலத்துக்கு நேராக போட்டுக்கோ. இப்போ உனக்கு சேல்ஸ் இருக்குது, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. அப்போது சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிச்சிட்டே அப்படின்னா என்ன கிடச்சிரும் அப்படின்னா உனக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்கும். இப்போ சேல்ஸ் அமௌண்ட் அதிகமாக இருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கம்மியாக இருந்தால் ப்ராஃபிட் இருக்கும். அதே சேல்ஸ் அமௌண்ட் கம்மியாக இருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதிகமாக இருந்தால் லாஸ் கிடைக்கும். தட் இஸ் ஒரு ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் காஸ்ட் ஷீட். சரியா? ஸோ காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் கால்குலேட்டிங் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் எ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா காஸ்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஒன் ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் காஸ்ட் ஷீட். Then the continuation of next video lecture I will explain about cost sheet problem. Okay, thank you.